சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம் 24வது வசனம். சிமியோன் என்றால் தேவன் கேட்டார் என்று அர்த்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் சொன்னார், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அடையாளத்திற்காக மற்றும் சான்றுகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். உங்கள் ஜெபங்களை கேட்டு பதிலளித்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள். கர்த்தர் தாமே சொன்னார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் நமக்கு செவிசாய்த்து பதிலளிக்கிறார் என்ற விசுவாசமே செயல்படும் விசுவாச ஜெபத்தின் இரகசியமாகும். தேவனை சந்தேகப்படாதீர்கள். நம்மால் முடியாது என்று நினைக்கும் காரியங்களை அவர் செய்வார். விசுவாச வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும். நாம் எல்லாவற்றுக்கும் தேவனை விசுவாசிப்போம். எங்கள் சொந்த அனுபவத்தில் இது பல முறை உண்மை என்று நாங்கள் கண்டறிந்துள்ளோம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1954இல் முதன் முறையாக குண்டூரில் பரிசுத்த சபை கூட்டங்களை ஏற்பாடு செய்ய நாங்கள் வழிநடத்தப்பட்டோம். தேவன் எங்களிடம் தெளிவாக பேசி தேதிகளை நிர்ணயம் செய்தார். எவ்வாறாயினும் இத்தகைய கூட்டங்களை நடத்த சரியான கட்டடங்களையும் வளாகங்களையும் எங்களால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. சுமார் 5000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். 9 நாட்களுக்கு இந்த கூட்டங்கள் நடக்கும். மேலும் இவ்வளவு பேர் தங்கும்படியான பெரிய இடத்தை கண்டுபிடிப்பது எளிதான காரியமில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசித்தோம். இதை பற்றி எங்களுக்கு சிறிதும் சந்தேகம் ஏற்படவில்லை. ஒரு நாள் காலையில் கர்த்தருக்குள் ஒரு சகோதரன் என்னிடம் வந்து, நாம் ஒரு நகரத்திற்கு சென்று ஒரு இடத்தை தேடுவோம் என்று ஆலோசனை சொன்னார். நாங்கள் 3 மைல் தூரம் கடந்து சென்று பார்த்தோம். ஒரு இந்து மதத்தை சார்ந்த திரு சௌத்ரி என்பவருக்கு சொந்தமான வளாகத்தை நாங்கள் கண்டடைந்தோம். நாங்கள் அவரை பார்க்க உள்ளே சென்று குண்டூரில் பரிசுத்த சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற எங்கள் விருப்பத்தை அவரிடம் விளக்கினோம். உடனே அவர் பாக்கெட்டில் கையை வைத்து எங்களிடம் ரூபாய் 25 எடுத்து செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள் என்றார். நாங்கள் எந்த நன்கொடையையும் சேகரிக்க வரவில்லை, ஆனால் எங்களுக்கு தங்குமிடம் தேவை என்று அவரிடம் சொன்னோம். பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட முழு வளாகத்தையும் எங்களுக்கு கொடுத்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவரது பங்களாவில் உள்ள பல விசாலமான அறைகள், 3 மாடி கட்டடம் ஆகியவற்றை எங்களுக்கு இலவசமாக வழங்கினார். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்பே நாங்கள் அவரை விசுவாசித்தோம். பொருளாதார ரீதியாக 10 ரூபாய் மட்டுமே எங்களிடம் அந்த நாளில் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்தோம். நாங்கள் எதிர்பார்க்கும் 5000 பேருக்கு உணவளிக்க தேவையான அனைத்தையும் தேவன் வழங்குவார் என்று நாங்கள் முழுமையாக விசுவாசித்தோம். கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி முழுமையான எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார்.